அதாவது இந்திய விமானப்படையினுடைய சாகசங்கள். இந்த இந்திய விமானப்படை சாகசங்கள் சொல்லும்போது சென்னையை பொறுத்தவரை இது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயிரை பணம் வைத்து, அதுவும் போர்க்காலங்களில், அதுவும் நாட்டை காப்பாற்ற வேண்டும், நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையில ஒரு பாதுகாப்பு படையினுடைய, அதாவது மிலிட்ரி, அதாவது டிஃபென்ஸ், அதே போல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதனுடைய பங்கு என்பது ஒரு அளவிட முடியாத ஒரு பாராட்டுதற்குரிய ஒரு விண்ணளவு கூட பாராட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் ஒரு சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்படி நிகழ்ச்சி நடந்ததா சொன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரியை சார்ந்தவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோம்னா மாநில அரசு என்ன பண்ணிருக்கணும்? உஷாரா இருக்கணுமா இல்லையா? உஷாரால தூங்கிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிருக்கு? சென்னை ஏற்கனவே ஒரு 60-70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சென்னையை சுற்றி இருக்கின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டங்கள்ல இருந்து கூட மொத்தமா வரும்போது ஒட்டுமொத்தமா 15 லட்சம் பேர் வரும்போது அவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாநில அரசுடைய பொறுப்பு இல்ல, சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு இல்ல. குடித நீர், அதே போன்று அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு இடம், அதே போன்று பல்வேறு வகை வசதிகள் அவங்களுக்கு கடுமையான வெயில், அந்த வெயிலின் தாக்கத்துல தப்பிப்பதற்கு வேண்டிய அந்த நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா? இல்ல. கடற்கரையில மட்டும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா உட்காருவதற்கு நல்ல ஏர் கூலரோட போட்டு வசதி பண்ணி அவங்க அந்த பிளைட்டை பார்த்தாங்க ஒழிய, மேல போற விமானத்தை கீழே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒரு குடிக்க தண்ணி இல்ல, இயற்கை உபாதை கழிக்க முடியல. அது மட்டும் இல்ல, நெடுந்தூரம் நடந்து வருகின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11 to 1 மணின்னு நினைக்கிறேன் அந்த ஷோ. பீச் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரணும்னா எப்படி முடியும்? குழந்தைய தூக்கிட்டு. அப்ப பேருந்து வசதி ஏன் விடல? ஒரு ஆன்டிசிபேட் பண்ண வேணாவா? நீங்க ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு ஒரு சமயோசிதமா மொத்தம் எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளவு பேர் வருவாங்க மொத்தம் முன்கூட்டி அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் பேருந்து வசதி, ஒரு சிறப்பு ரயில், சிறப்பு பேருந்து வசதி விட்டு இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. நீங்க ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வெயில்ல கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை சபிச்சுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாபத்துக்குள்ளான வகையில தான் இந்த அரசு இன்னைக்கு எந்தவித ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை செய்யாம மக்களை ஒரு படாத பாடுபடுத்திருக்கு. ஒரு ஃபார்முலா 4 கார் ரேஸ்க்கு அதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க? 15 நாள் மெனக்கெட்டு 10,000 பேர் அதை பார்க்கலாம். 10,000 பேர் பார்க்கறதுக்கு 15 நாள்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்க. நான் சொல்றது மினிமம் 6 டிபார்ட்மெண்ட், 10 டிபார்ட்மெண்ட் 15 நாளா டே அண்ட் நைட் வேலை பார்த்தீங்க நீங்க. ஆனா 15 லட்சம் பேர் வராங்க. அதுவும் ஏழை நடுத்தர மக்கள், சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு. ஒரு நாளையாவது நீங்க இதை பத்தி ரிவ்யூ பண்ணிருப்பீங்களா? ஆய்வு பண்ணிருப்பீங்களா? இல்ல ஒரு நாளைக்காவது நீங்க அந்த இடத்த போய் பார்த்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும்? விசாலமான இடம் மெரினா பீச்ன்றது. கிட்டத்தட்ட லைட் ஹவுஸ்ல இருந்து நம்முடைய அம்மா நினைவிடம், அதே போல அண்ணா சதுக்கம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். இந்த 3.5 கிலோமீட்டர்ல ஒரு ஷாமியானா போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 2 பக்கமும் போடலாமே. ஷாமியானா போட்டா என்ன ஆகும்? ஒரு 100 கோடி செலவு பண்ணுங்களேன். அவங்க அப்பா செலவுக்கிறதுக்கு மட்டும் 90 கோடி பண்றீங்க. நினைவிடம் கட்டுறதுக்கு 89 கோடி பண்றீங்க. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் அவங்க அப்பா பேர்ல நூற்றாண்டு மண்டபம், நூற்றாண்டு கட்டிடம், அப்புறம் அவங்க அப்பா இப்போ இருக்க ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி, அவங்க அம்மா தயாளம்மையார், அவங்க ஒரு அறக்கட்டளை எங்க நம்ம யானைக்கவனியில அங்க ஒரு அறக்கட்டளை, அது ஒரு பில்டிங். இப்படி எங்க உத்தரப்பிரதேசில் எப்படி
முழுமையான அளவுக்கு எல்லா பேரும் வந்து எல்லா இதுக்கு பில்டிங் வச்சாங்களா, எல்லா பேரும் வைக்க முடியுது, அதுக்கு பணம் ஒதுக்க முடியுது. ஏன் இது வந்து ஒரு மத்திய அரசு, ஒரு டிஃபென்ஸு, ஒரு ஏர்ஃபோர்ஸு ஒரு நல்ல நிகழ்ச்சி சென்னையில கொண்டு வந்தா அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தியிருந்தா ஒரு 15 லட்சம் பேருக்கு கஷ்டம் வந்திருக்குமா? 15 லட்சம் பேர் திட்டிட்டு போயிருக்கான், சாமட்டு போயிருக்கான். 3 பேர் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு. இருபத்தூர்ல இருக்க ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஒருக்குப்பேட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் தென்சென்னையில் நினைக்கிறேன் அவரு ஒருத்தர் பெருங்களத்தூர் அவரும் வந்து இறந்து போயிட்டாரு. பல பேர் கஷ்டப்பட்டாங்க, குடிக்க தண்ணி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சேர்ஸை போட்டு அழகா ஷாமியானா போட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமே போடலாம். ஒரு 10 அடிக்கு போட்டோம்னா என்ன, அது எந்த வண்டியே வரல, வண்டி வராது, போக்குவரத்து இல்லாத பட்சத்துல மக்கள் மட்டுமே நம்ம வர சூழ்நிலை, எல்லாரையும் அமர வச்சு வேடிக்கை பார்க்க வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் துன்பப்படுற ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து தள்ளிட்டு தான் இன்னைக்கு வந்து வேதனையை வருத்தமா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சின்ன வயசு 32 வயசு 38 வயசு இந்த மாதிரி சின்ன இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னாக்க ராயப்பேட்டையில ராஜீவ்காந்தியில ஓமந்தூராக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முழுக்க யார் பொறுப்பேற்கணும்? இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஒரு பட்ட பகல்ல ஒரு நண்பகல் வெயில்ல 11 மணிக்கு வச்சுக்க மாதிரி ஒரு புத்தகத்தை நிகழ்த்திருக்காங்க. முதலமைச்சர் அந்த பந்தல்ல உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறாரு. பொதுமக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு நிர்வாகம் டோட்டலி ஃபெயிலியர். ஒரு நிர்வாகத்தை முடுக்கி விட்டு அழகா வந்து ஒரு கவர்மெண்ட் மிஷனரி வந்து ஒரு 10 நாள் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரை சொல்லிட்டாங்க, 10 டேஸா சொல்லிட்டு இருக்காங்க, 10 நாளா. அப்படி இருக்கும் 10 நாளா என்ன பண்ணாங்க? ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருப்பாங்களா? இல்ல ஏதாவது என்னென்ன பண்ணணும், எவ்வளவு பேர் ஆன்டிசிபேட் பண்றோம்னு சொல்லிட்டு அதை பண்ணிருப்பாங்களா? அப்ப இந்த 3 பேர் இறந்ததுக்கு இவங்க தான் பொறுப்பெடுத்து அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஒரு நிர்வாகம்னா எவ்வளவு கிலோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஒரு முதலமைச்சரும் ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக உதயநிதி பெற்றதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு ஒட்டுமொத்தமா துரதிர்ஷ்டம். அதான் நான் சொல்ல வரேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.